எதிர்வரும் ஜூலை மாதம் 25 மற்றும் 26 ஆகிய இரு தினங்களில் பேரா ஈப்போவில் அமைந்துள்ள கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய திருமண மண்டபத்தில் திருமுருகன் மாநாடு இரண்டாவது முறையாக நடைபெறவிருக்கிறது. கடந்த ஆண்டு கம்போங் கொப்பாயாங்கில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் முதல் முறையாக இம்மாநாடு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு கிடைத்த நிறைவான ஆதரவை தொடர்ந்து இவ்வாண்டு நடைபெறும் மாநாட்டிற்கான மொத்த செலவுகளையும் மாநில அரசாங்கமே முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் தெரிவித்தார். இது பேராக் ரீதியிலான மாநாடு அல்ல, இது தேசிய மாநாடு. இது வரைக்கும் மலேசியாவில் முருகன் மாநாடு நடந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு மாநிலம் எடுத்து நடத்தும் மாநாடு, மாநிலத்தின் முழு செலவில் நடக்க இருக்கும் ஒரு மாநாடு. ஆக இதுக்கு பல நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் வருவாங்க. நல்ல நிகழ்ச்சி. 2 தினங்களுக்கு இது நடைபெறும். மலேசிய இந்து சங்கம் மற்றும் குனோங் செரோ ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலய நிர்வாகத்தாரின் முழு ஒத்துழைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த இலவச மாநாட்டில் நாடு தழுவிய அளவிலிருந்து திரளானோர் கலந்து பயன்பெறுமாறு சிவனேசன் கேட்டுக்கொண்டார். பேரா மாநிலத்தின் தாய் கோவிலாக விளங்கி வரும் 120 ஆண்டு கால பழமை வாய்ந்த புந்தோங் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் இன்று கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். இதனிடையே பேரா மாநிலத்தில் ஆலயங்கள் எதிர்நோக்கும் நிலப்பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வு காணப்பட்டு வரும் வேளையில் உரிமம் இல்லாத நிலத்தில் வசித்து வந்த இந்தியர்களின் நிலப்பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 3 மாதத்தில் 423 இந்திய குடும்பங்களுக்கு அரசாங்க நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்த குடும்பங்களுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டாச்சு. அதே மாதிரி ஆலயங்கள் அரசாங்க நிலத்தில் இருக்கீங்க, இன்னும் விண்ணப்பம் பண்ணலைன்னா தாராளமாக விண்ணப்பம் பண்ணுங்க. அதற்கும் நாங்கள் எவ்வளவு சீக்கிரம் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கிறோம். இதற்கு முன்னர் ஆலய வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரிங்கேட் மற்றும் ஈப்போ இந்து தேவஸ்தானம் பராமரித்து வரும் மின் சுடலையை விரிவாக்கம் செய்வதற்கு 12 லட்சம் ரிங்கேட் வரை வழங்கியதாக கூறிய சிவனேசன் இன்று 30,000 ரிங்கேட் கூடுதல் நிதியை அறிவித்தார். இதனிடையே தொடக்க காலத்தில் ஈப்போ யங் கல்சோம் பகுதியில் அமைந்திருந்த புந்தோங் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் பிறகு இந்தியர்கள் அதிகம் வசித்து வரும் சுங்கைபாரி சாலையில் சிறிய அளவில் கட்டப்பட்டு 1937ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் இருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில் இம்முறை 10 லட்சம் ரிங்கெட் செலவில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்று 4வது முறையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பேரா மாநில தாய்கோவிலாக கருதப்படும் இவ்வாலயத்தில் மாண்பு குறித்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சிலர் பகிர்ந்து கொண்டனர். நானும் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வரேன். அந்த அம்மா சின்னதாக இருந்தாலும் அவங்களோட கீர்த்தி ரொம்ப பெருசு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா இந்த அம்மா. அனைத்து இன மக்களும் வந்திருக்கின்றார்கள். நம் சமயத்தை சார்ந்த பக்த மெய்யன்பர்கள் திரளாக கலந்து கொண்டிருந்த வெவ்வேறு இடங்களில் நாடு தழுவிய நிலையில் இன்று இந்த கும்பாபிஷேகத்தை காண திருக்கோட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொள்ள சிறப்பாக வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த அம்பாவை நினைச்சுக்கிட்டு எந்த காரியம் நம்ம எடுத்து வச்சாலும் அது பரிபூர்ணமா நடக்கும். அதுல நானும் ஒரு ஆளு. நான் ஒரு 35 வருஷமா காவடி எடுக்கிறேன். இது நம்ம தைப்பூசத்துக்கு நல்ல கோவில், அருமையான நிர்வாகம், நல்லபடியா எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 10,000 பேருக்கு நேற்றுலேருந்து இலவச காஃபி, ஜூஸ், குளிர்பானங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்து மக்கள் புந்தோங் வட்டாரத்தில் அதிகமான அளவில் இருக்கிற இந்த வட்டாரத்தில் இன்று நடைபெற்ற கும்பாபிஷேகம் கோயிலுக்கு அனைவரும் வந்ததில் எனக்கு மிக திருப்தியாக இருக்குது. இந்த கூட்டம், இந்த ஒற்றுமை, இந்த இந்துத்துவ சமயம் தான் நம்மளை காக்கும் என்பதில் ஐயம் இல்லை. இன்று காலை மணி 7க்கு மேல் ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் தலைவர் ஆர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தமிழ்நாட்டைச் சேர்ந்த குருக்களும் மலேசிய குருமார்களும் இணைந்து சமய நெறி மாறாது சிறப்பாக நடத்தினர். பேரா மட்டுமின்றி மற்ற மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்.